மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அருண்ன்ற நபர் அவர் வயது 38 மட்டும்தான். அவர் கெடுவாய்ப்பாக அந்த வயசுல இறந்துடுறாரு. அவருக்கு 2 குழந்தை, அவருடைய மனைவிக்கு சுமார் 1 கோடி ரூபாய் கிடைக்குது. அதற்கடுத்து கார்த்திக்னு ஒரு நபர், அவர் கெடுவாய்ப்பாக கேன்சரால் பாதிக்கப்படுறார். அவரோட ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாக சுமார் 1 கோடி ரூபாய் அவருக்கு கிடைக்குது. இன்னொரு நபர் முருகானந்தம் ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் மொத்தமாக தன்னுடைய உடல் உறுப்பில் ஏதோ ஒரு இடத்துல நிரந்தர ஊனமாகிறார். இந்த விபத்துக்கு பிறகு அவர் சுமார் 50 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இந்த 3 நபர்களை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லா பேருமே இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகைன்னு இருக்குல்ல, தன்னோட உழைப்பில் ஒதுக்கப்பட்ட தொகை மிக மிக குறைவு. அது என்ன அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கிறன்றது ஒரு குடும்பத்தை செக்யூராக வச்சுக்கிறதுல மிக அவசியமான ஒன்று. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மற்ற இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது, ரொம்பவும் விலை உயர்ந்ததெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தொகை, அதுவும் குறைவான மாத தொகையில் உங்களால் இவ்வளோ பெரிய செக்யூர் பண்ண முடியும்னா அதை நிச்சயம் எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முழு விவரங்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்ற விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் போய் ஒரு நிமிஷம் நீங்கள் செக் பண்ணுறேன் இல்லையா, உங்கள் நேரத்தை நியாயம் சேர்க்கும். ஒரு மாதத்தில் நம்மளால் ஒரு 695 ரூபாய் எடுத்து வைக்க முடியும். அதன் வழியாக 2 கோடி ரூபாய் நம்ம கவரேஜ் வரைக்கும் நம்மளால் டேர்ம் இன்சூரன்ஸை கொண்டு வர முடியும்னா அதை எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஒரு திரைப்படத்துக்கு போகிற செலவோ, ஒரு வெளியில் போய் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் டீ குடிக்கிறதுக்கான செலவு, இந்த மாதிரியான செலவுகள்லேயே இது அடக்கமான விலை. வெறும் 695 ரூபாயில் 2 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு கவரேஜ் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எந்த விதத்தில் நம்ம பயனுள்ள வகையில் இருக்கும், இதுக்கு நாம் எந்த வகையில் தகுதியானவர்கள்? இது எல்லா பேருக்குமே இது தகுதியான சொல்ல முடியாது. இதனுடைய வயது, உங்களுடைய இன்கம், மற்ற சில விவரங்களும் சேர்ந்தது தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. எனவே இது எப்படியான விஷயம்ன்றது தேடி பார்க்க வேண்டியது அவசியம். பொதுவாக மற்ற நாடுகள் எல்லாமே இது கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இங்கே கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கட்டாயப்படுத்தக்கூடிய சட்டங்கள் கிடையாது. எனவே இது கட்டாயம் இல்லைனாலும் நாமளாக உணர்ந்து செய்ய வேண்டிய வேலை. நமக்கு பிடிச்சவங்க நம்ம இல்லாத காலகட்டத்திலையும் இல்லாட்டி நம்ம மொத்தமாக ஒரு செயலில் இல்லாத காலகட்டத்தில் ஒரு பெரிய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடக்கூடாது. அதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை சந்திச்சிடக்கூடாது நம்ம நினைச்சோம்னா நாம் இதை செய்ய வேண்டியது கடமை. ஒரு நாடு அழுத்தம் கொடுத்து அதை செய்கிறதுக்கும் நாம் கடமையாக உணர்ந்து செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பொதுவாக அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கும். என்னை கேட்டால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இயர்லியாக எடுக்க நல்லது. 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருந்தாலுமே கூட நம்ம எவ்வளோ முன்கூட்டி எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அது ஒன்று செக்யூர் மட்டும் கிடையாது, ப்ரீமியம் அமௌண்ட் குறைவாக இருக்கும், அதோட பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கொடுத்த லிங்க்ல இருக்கக்கூடிய சுமார் 51க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இல்லையா, இந்த நிறுவனங்களை முழுமையாக ஒப்பிடுங்க. அவங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் என்ன கவர் ஆகுது, ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா அதில் எதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா அதில் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ கட்டினா எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு கவரேஜ் இருக்குது. அதாவது சொன்னால் 695 ரூபாயில் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கொடுக்குறாங்களே, அது எப்படியான ஸ்கீம், என்னெல்லாம் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த கிளைம் பண்ணுறோம் இல்லையா, அது உடனடியாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதில் 24 மணி நேரமும் அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஆன்லைனில் போதுமான வசதிகள் அதில் இருக்கா. இதுவும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் மேம்பட்டுருக்கு. அதற்கடுத்து ரொம்ப முக்கியம், ஆன்லைன் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆன்லைனில் பேப்பர்லெஸ்ஸாக முடிக்கிறதுனால இந்த வசதி உள்ளே இருக்குது. இது சுமார் 80 வயது வரைக்கும் உங்களுக்கு ஒரு செக்யூர் லைஃப்பை கொடுக்க முடியுது. இன்னொன்று என்ன அப்படின்னா 80C கீழே வரனால 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட் அடைய முடியுது. அதை விட ரொம்ப முக்கியம், கிரிட்டிக்கலாக ரொம்ப மோசமான சில நோய்கள் தாக்கப்படும் போது அதுலேருந்து உங்களுக்கு போதுமான கவரேஜை இது கொடுக்குது. பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை ரெகுலர் இன்சூரன்ஸ் உண்டு. அது எப்படின்னா நீங்கள் கட்டுறீங்க, அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறீங்க, அந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஆகுதுன்னா மொத்த அமௌண்ட்டே உங்களுடைய குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இல்லை இப்போ சமீபத்தில் எப்படியான ஸ்கீம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை கம்பேர் பண்ணல தெரியும். நான் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான அந்த ப்ரீமியம் கட்டுறேன், ஆனால் அதை நான் கிளைம் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுமே நீங்கள் என்ன ப்ரீமியம் அமௌண்ட் கட்டினீங்களோ அது திரும்ப உங்கள் கைக்கே வந்துடும், ஜிஎஸ்டி மட்டும் கழிஞ்சிடும். எனவே தான் சொல்கிறேன், இந்த இன்சூரன்ஸை பற்றி முழுமையாக உள்ள உட்காந்து படிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் செலவு பண்ணிங்கன்னா அதோடைய விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிடும். புரியாத அளவுக்கு அது மோசமான விஷயங்கள்லாம் கிடையாது. இதோட சேர்ந்து கூடுதலாக விபத்துக்குள்ளான அதற்கான பெனிஃபிட் இல்லை, அதை சேர்த்துக்க முடியும். அப்படி சேர்க்கும்போது அதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் தான் கூடும், ஆனால் கவரேஜை அந்த ஆக்சிடென்ட்டுக்கு சேர்த்து உருவாக்கிடலாம். இல்லையா, கேன்சர் பண்ணுற ஒரு மோசமான நோயை பாதிக்கப்படுறோம், அதுக்கு பல லட்சங்கள் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மோசமான காலகட்டத்திலையும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். அப்போ நீங்கள் கூடுதலாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதில் ஆட் ஆன் பண்ணிக்க முடியும். அதோட ரொம்ப முக்கியம், ஒரு விபத்துக்குள்ளாகி உங்களுடைய உடல் உறுப்புகளில் ஏதோ ஒன்று நிரந்தரமாக ஊனமாகுதுன்னா அதுக்கும் இதில் பெனிஃபிட் ஆட் பண்ண முடியும். அதுலேயும் ஆட் ஆன் சர்வீஸ் உண்டு. எனவே இந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸஸாக கொடுக்குறாங்க இல்லையா, அதையும் ஒரு நிமிஷம் நீங்கள் கவனிங்க. இதில் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, ஆஃப்லைனில் எடுத்தாலும் சரி, ஆன்லைனில் எடுத்தாலும் சரி.
ஆனால் இதில் ஆன்லைனில் எடுக்கிறதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது ப்ரீமியம் அமௌண்ட் குறைவாக இருக்கும் ஆன்லைனில் எடுக்கும் போதே. இதில் டிஸ்கவுண்ட் ஓரளவுக்கு கிடைக்கும். ரிஸ்க் ஏற்கனவே 0 தான். எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனங்கள். எனவே இந்த நிறுவனங்கள் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆன்லைனில் தெளிவாக முடிச்சு கொடுப்பாங்க. அப்படியே இருக்கும்போது எல்லாமே வெளிப்படைத்தன்மையோட இருக்கும். இறுதியாக அது 24 உங்களுக்கு உதவுறதுக்கு போதுமான அளவுக்கு அங்கே ஆன்லைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. எனவே இந்த பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கடத்துறது வீண். அந்த ஒவ்வொரு நாளும் கடத்தும் போதே இந்த ப்ரீமியம் அமௌண்ட் கூட தான் செய்யும். வயது கூட கூட இந்த ப்ரீமியம் அமௌண்ட் கூடும். எவ்வளோ இயர்லியராக எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. எனவே இதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது வேறு யாரையும் விட யங்ஸ்டர்ஸ் தான். எனவே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் இல்லையா, இதில் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனவே டேர்ம் இன்சூரன்ஸை பற்றியான விவரங்கள் மற்ற விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய லிங்க்கில் போய் பார்க்க கேட்டுக்கிறேன். 50க்கு மேற்பட்ட மிக முக்கியமான நிறுவனங்கள், இந்தியாவில் கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள், அவை என்ன மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன ஆட் பண்ண முடியும், எந்த வயதுக்குட்பட்டவருக்கு எவ்வளோ கவரேஜ் இருக்குது, அந்த கவரேஜோட பாலிசி என்ன, அது எதுக்கெல்லாம் பயன் வகைது, இது எல்லா விவரத்தையும் நம்ம பேப்பராக படிக்கும்போது குழப்பம். ஆனால் ஆன்லைனில் பார்க்கும் ஒரு ஆப்ஷனாக பார்க்கும்போது ஈஸியாக அதை பார்த்துட முடியும்.